ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே நம் வாழ்க்கையின் உண்மையான நம்பிக்கையின் ஆதாரம். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நாம் நம் எதிர்காலம், குடும்பம், வேலை, தேவைகள் அனைத்தையும் தேவனுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் முழு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். மனிதர்களின் உதவி, பணம், பதவி, சூழ்நிலை ஆகியவை மாறக்கூடியவை. மனித உதவி குறைந்தாலும் சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மாறாதவர். கர்த்தரை நம்புகிறவனுக்கு தேவனுடைய வழிநடத்தல், சமாதானம், பலன் ஆகியவை கிடைக்கும். நமது நம்பிக்கை நமக்கு ஏற்படும் சோதனைகளில் வெளிப்பட வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத போது கர்த்தரை நம்புவது எளிது. ஆனால் கஷ்டத்தின் நடுவிலும் கர்த்தரை உண்மையான விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை வைக்காமல் சூழ்நிலைகளுக்கு மேலாக இருக்கும் கர்த்தரை நம்புங்கள். தண்ணீர் எண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தின் வேர் ஆழமாக இருப்பது போல நமது நம்பிக்கையும் கர்த்தரிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அது வறட்சியான காலங்களிலும் செழிப்பாக கனி கொடுக்கிற மரமாக இருப்பது போல நம்முடைய விசுவாசமும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்குமானால் சோதனை காலங்களிலும் நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். தேவனோடு நெருக்கமான உறவு கொண்டவர்களின் உள்ளத்தில் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் தொடர்ந்து இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், இழப்புகள் வரலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் சூழ்நிலையால் உடைந்து போகாமல் தேவனை பற்றி கொண்டு நிற்பான். தேவனை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம், அன்பு, பொறுமை, சமாதானம், நற்கிரியைகள் போன்ற ஆவியின் கனிகள் நிறைந்து காணப்படும். நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் ஆகிய பரலோக தகப்பனே, உமது வசனத்தின்படி உம்மை முழுமையாக நம்புகிற கிருபையை எங்களுக்கு தந்தருளும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து பயப்படாமல் உம்மையே எங்கள் நம்பிக்கையாக கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா, சோதனைகள் வரும்போது தளராமல் உம்முடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நாளுக்கு நாள் உம்மில் ஆழமாக வளர உதவி அருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கட்டளையின்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்தல்லுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவர் குடும்பத்திலும் உமது சமாதானமும், ஐக்கியமும், ஒற்றுமையும், ஒருமனம், தெய்வீக அன்பு நிறைந்திருக்க கிருபை செய்தல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும், ஞானத்தையும், பலத்தையும் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு வீட்டிலும் கிரியை செய்ய முனைகிற பயம், கவலை, குழப்பம், பிரச்சனைகளின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் துரத்தப்படவும் உமது பிரசன்னத்தால் வீடுகள் நிரம்பி இருக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகளையும் பாதுகாத்து அவர்கள் கல்வியிலும், கர்த்தரை அறியும் அறிவிலும், வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் வருங்காலத்திலும் முன்னேற்றம் அடைய செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். பொருளாதார தேவைகளை சந்தித்து வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் விவசாயத்தில் ஆசீர்வாதத்தை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சுற்றும் வேலி அடைத்து பாதுகாத்து சகல தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் எங்களை காத்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், அரசு பணியில் இருப்பவர்கள் மன உளைச்சலின்றி பணி செய்யவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தரலி இல்லறம் சிறப்பாய் அமைந்திட தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமணமாகியும் பல்வேறு சூழ்நிலைகளினால் பிரிந்து போனவர்கள் இணைந்து வாழவும், நெடுங்காலமாய் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு குறைகளை அகற்றி ஆசீர்வதித்திடவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பெயருண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள், ஊழியர்கள், ஸ்தாபன பொறுப்பாளர்கள், குடும்பத்தினர் நலன் காக்கப்படவும், எதிர்ப்பின் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உமக்கென்று ஊழியம் செய்யவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியவும், உலக நாடுகளுக்குள்ளே ஐக்கியம், சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.